திருவாரூர் நகரத்திற்கு உட்பட்ட அப்பர் தெருவில் திருவாரூர் மாவட்ட காவல்துறை பணியாளர்கள் கூட்டுறவு கடன் மற்றும் சிக்கன சேமிப்பு சங்கம் இயங்கி வருகிறது. இந்த சங்கம் திருவாரூர் மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்து 5 வருடத்திற்கு ஒரு முறை காவல்துறையினருக்கு திரும்ப வழங்குவது, காவல்துறை பணியாளர்களுக்கு கடன் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் தொடர்ந்து மோசடி நடந்து வருவதாக கடந்த 2 வருடமாக காவல்துறையினருக்கு சம்பள பிடித்த தொகை போன்றவை வழங்கப்படவில்லை என குற்றம் எழுந்த நிலையில் மாவட்ட கூட்டுறவு இணை பதிவாளர் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு கடன் சங்கத்தில் 2021 முதல் 2023 வரை உள்ள கணக்குகளை ஆய்வு செய்த போது அதில் 79,54,000 ரூபாய் மோசடி நடந்துள்ளது தெரிய வந்தது. இதனையடுத்து இது குறித்து ஆய்வில் ஈடுபட்ட கூட்டுறவு இணை பதிவாளர் திருவாரூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையின் மோசடியில் ஈடுபட்ட கூட்டுறவு சங்க செயலாளர் ஜெயகாந்தன் மற்றும் அவரது உதவியாளர் முருகதாஸ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த மோசடியில் வேற யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என மாவட்ட காவல்துறை பணியாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். குறிப்பாக கடந்த சில வருடங்களாக இவர்கள் இருவரும் தலைமறைவாக இருந்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஜெய்வீன்.